ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 8 மார்ச் 2026. பாபா புரிய வைக்கிறாரு. समस्याओं का काम है आना, निश्चय बुद्धि आत्मा का काम है समाधान स्वरूप से समस्या को परिवर्तन करना. பாபா புரிய வைக்கிறாங்க, பிரச்சனைகளுடைய வேலை வருவது. ஏதோ ஒரு சுச்சுவேஷன் சங்கம்யூ கடைசி வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கணக்கு வழக்கு ஏதாவது இருந்து அது வரதான் செய்தான். ஆனால் நிச்சய புத்தியுடைய ஆத்மாவின் வேலையாவது சமாதான ஸ்வரூபமாகி அந்த பிரச்சனைக்கு ஒரு சமாதானம், ஒரு நிவாரணத்தை கண்டுபிடித்து அதை நீங்கள் மாற்றிவிட வேண்டும். क्यों? बाबा कह रहे हैं, आप हर ब्राह्मण आत्मा ने ब्राह्मण जन्म लेते ही माया को चैलेंज किया है, हम माया जीत बनने वाले हैं. பாபா சொல்ல, நம்ம எல்லாரும் ஒரு மாயாவுக்கு ஒரு சேலஞ்ச் பண்ணியிருக்கிறோமா? இந்த பிராமண ஜென்மத்தில் வந்த உடனே என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறோமா? என்ன ஒரு சேலஞ்ச் பண்ணியிருக்கிறோமா? நாங்கள் கண்டிப்பாக உன்னை வெற்றி அடைய போகிறோம், மாயா ஜீத் நாங்கள் ஆகத்தான் போகிறோம், நீங்கள் சேலஞ்ச் பண்ணியிருக்கீங்க. तो समस्या का स्वरूप माना माया का स्वरूप. இப்போ பிரச்சனைனா என்னவா? ஒரு சுச்சுவேஷன், ஒரு ட்ரிக்கி சுச்சுவேஷன். ஸோ மாயா அந்த ரூபத்தில் உங்களை வந்து தாக்குறதுக்கு முயற்சி பண்ணுது, பிளான் பண்ணுதான். जब चैलेंज किया है तो माया सामना तो करेगी ना. நீங்கள் தானே சேலஞ்ச் பண்ணீங்க மாயாவுக்கு, பாரு நான் உன்னை உண்டு இல்லை பண்ணுறேன், நான் உன்னை ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னதுனால அதுவும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக வரதானே செய்யும். लेकिन आप उसे निश्चय बुद्धि विजयी स्वरूप से नथिंग न्यू समझकर पार कर लो तो बेफिक्र बादशाह रहेंगे. ஆனால் அதன் வேலை அது வருவது. ஆனால் நீங்கள் கவலையற்றவராகி நிச்சய புத்தியுடைய வெற்றி ரூபமானவராகி எதுவும் புதிதல்ல என்று புரிந்து கொண்டு அதை தாண்டி சென்றீர்கள் என்றால் கவலையற்ற மகாராஜாவாக ஆகலாம். ஸோ சிச்சுவேஷன்ஸ் வரும் போகும். ஆனால் பாபா நமக்கு என்ன புரிய வைக்கிறாரு? நீங்கள் சமாதான ஸ்வரூப் ஆயிடுங்க. ஸோ நான் ஒரு ஆள் சமாதான ஸ்வரூபமாக இருக்கிறேன் அப்படின்னா இல்லை, மற்றவர்கள் மீது அதனோட பாசிட்டிவ் எஃபெக்ட் இருக்க தான் செய்யுது. அப்போ பாபா சொல்லாரு, எதுவும் புதிதல்ல, போன கல்பத்திலே நடந்தது இப்போது நடந்திருக்கு, போன கல்பத்திலே நான் இதுக்கான ஒரு சொல்யூஷன் சமாதானம் பாபா கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன், கேட்டுக்கிட்டேன், இப்பயும் அது நடக்குது, அதனால் வெற்றியுடைய ஆத்மா. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் கூட எதன் மேலும் ஒரு சந்தேகமோ அல்லது ஒரு திருப்தியற்ற நம்பிக்கையற்ற நிலையோ வரவே வராது. ஏன்னா நிச்சய புத்தி. நல்லது. ஓம் சாந்தி.